நான் அவங்க அட்டைக்கு சொன்னார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்துக்கு மீறிய உறவு, கள்ளத்தொடர்பு ப்ளஸ்ஸு ஆணவ கொலைங்க, அதாவது ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட அப்பாவோ இல்லை பையன் அண்ணனோ தம்பியோ ஆப்போசிட் யாருன்னா அந்த லவ் பண்ணுற பையனை கொலை பண்ணுறது சரிங்களா. இப்போ ஆக்சுவலி ஒரு 8 வருஷம் முன்னாடி கௌசல்யான்னு தெரியும், அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. அந்த பொண்ணு உறுதுணை நின்று எங்கள் அப்பா காரணம் அப்படின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுச்சு. அப்போ இந்த கவின் கொலையில் இந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கு, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அது ஆக்சுவலி சரண்டா இருக்கான். ஆக்சுவலி வெட்டின இடம் வந்து அந்த பையனை வெட்டின இடம் வந்து ஆணவ கொலை நடந்த இடம் வந்து சிசிடிவி கேமரா எங்கேயுமே இல்லை. அப்போ அவங்க அப்பா வந்து போலீஸ்காரர், அப்போ போலீஸ் மூலம் யூஸ் பண்ணியிருக்காங்களே. அப்பா அந்த பொண்ணு சொல்லுது, நான் அவங்க எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்கணும், நான் இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இது போய் சொல்லியிருக்கணும். போலீஸாக இருந்தாலுமே போய் சொல்லியிருக்கணும், என்னையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க காப்பாற்றுங்கன்னு. இப்போ என்னன்னா இந்த ஆணவ கொலைகளும் கள்ளத்தொடர்பும் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. எங்கே சொல்ல போனீங்கன்னா பிரியாணி அபிராமி கேஸ் எக்கச்சக்கமான ஸ்டேட்டில் மேல்கூறு காட்டுறாங்க. அதை காரணம் காட்டி நிறைய கேஸில் தண்டனைகள் சாகும் வரைக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க ஜெயிலுன்னு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருமங்கலம், மதுரை திருமங்கலத்தில் ஒரு குழந்தை நடந்திருக்கு, சின்ன குழந்தை. என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5 வயசு தான் குழந்தை ஆகுது பிள்ளைக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பாவே சரிங்களா 2.5 வயசு குழந்தைய அவங்க அப்பாவே கொண்டிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா பிரிஞ்சிருக்காங்க சரிங்களா. அவங்க மிரட்டுறதுக்காக இந்த பொண்ணை குழந்தைய எனக்கு காமிக்க வேண்டிக்கிற பிரிஞ்சு போயிட்ட, அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு பிறந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காரு, கொண்டிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை பேசினோட சண்டை விஷயத்துல புருஷன் முன்னாடியும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கோங்க, பசங்களை நோவடிக்காதீங்க. இந்த விஷயத்துல என்னன்னா, பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டா பிள்ளைய கொண்டு வந்து காட்ட மாட்டேங்கிறா அப்படின்ற கோவத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோவத்துல நீ என்னை மீறி போடுறியா அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோ பிரச்சனத்துல, நீ எல்லாம் என்னை புருஷனை பிரிஞ்சு எப்படி ஆக முடியும், நான் வேணா என் புள்ள மட்டும் உனக்கு வேணுமான்னு சொல்லி, நம்மளோட பிறந்த புள்ள மட்டும் வேணும்னு சொல்லி 2.5 வயசு குழந்தைய கொண்டிருக்காரு. அந்த போட்டோ பாருங்க. இது மாதிரி எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன நியாயம்? நான் சொல்றேன், எல்லா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குங்க, வீட்டுக்கு வீடு சண்டை இருக்கு. அதே மாதிரி பல காலத்து சொல்லுவாங்க, சண்டை இல்லாத வீடு எங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லாத வீடு எங்க. அது மாதிரி சண்டைகள் இருக்குங்க. சண்டைங்க வந்தா ஆக்சுவலி திரும்ப சேர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. ரொம்ப லவ் ஜாஸ்தி ஆகும், ஆக்சுவலி பாசங்கள் ஜாஸ்தி ஆகும். சண்டை இல்லாம இருந்துச்சுன்னா ஓடி வச்சுருங்க. சில கிறுக்கனுங்க, பைத்தியக்காரனுங்க, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், என்ன சொல்றேன், அந்த குழந்தைய இந்த கொண்டாடிக்கிட்ட நானும் வேணாம், நான் சொல்றது கேட்க மாட்டேன், நம்மளுக்கு பிறந்த குழந்தை மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டுட்டான். நான் போட போடுறேன் பாருங்க. நம்ம இதெல்லாம் என்ன நியாயம் பாருங்க, இதெல்லாம் அநியாயம், ரொம்ப அநியாயம் சரிங்களா. சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.